ஹாய் மக்களே! நேத்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பரா இருந்துச்சு மேட்ச்சு. டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லா பேட்டிங் எல்லா கேப்டன்சி போல நம்ம அக்ஷர் பட்டேலும் பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் தான் எடுத்தாரு. பட் ஃபீல்டிங் எடுத்தாலும் ஆன் பேப்பர் நம்ம சொல்லியிருந்த அனாலிசிஸ் ப்ரிவ்யூலயே 2 டீமுமே பெஸ்ட்டான டீம் தான். பேப்பர்லயும் சரி, ஃபீல்ட்லயும் சரி. அதுல யார் பெஸ்ட்டுங்கிற மாரி தான் நேத்து மேட்ச் போச்சு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, டெல்லி பவுலிங்க. சூப்பரான பவுலிங் அட்டாக் அவங்ககிட்ட இருக்குது. ஸ்டார்க் பிரைம் பவுலர் இல்லை. ஆனாலும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேனேஜுங்கிறத விட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டெத் ஓவர்ஸ் நட்ராஜன் அண்ட் லுங்கி இங்கிடி பார்த்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. லுங்கி இங்கிடி விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் எக்கானமி பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இன்ஜுரிக்கு அப்புறம் ஃபீல்டில் இல்லாமல் நட்ராஜன் வந்து இவ்வளோ தூரம் போகிறது வந்து பெரிய விஷயங்க. குல்தீப் யாதவாக இருக்கட்டும், விப்ராஜ் நிகமாக இருக்கட்டும், முகேஷ் குமாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை செம்மையாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் டெல்லி ஒன் ஆஃப் த டஃப் கண்டெண்டர்ஸ். பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க, ஏன் ஃபைனல் போக கூட வாய்ப்பு இருக்குது அக்ஷர் பட்டேல் கேப்டன்சியில். அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா டெல்லியோட பேட்டிங்கும் பேசணும்னா என்னங்க பேசுறது, நல்லா பாருங்க. கேஎல் ராகுலும் நிதிஷ் ராணும் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சமீர் ரெஸ்வி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நிஷாங்கா வந்து ரொம்ப அதிரடியாக விளையாண்டுருந்தார். ஸ்ரீலங்கன் பேட்டர் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். அவர் அவுட் ஆகிற வரைக்கும் இவர் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தார். அவுட் ஆன பின்னாடி இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ட்ரெயின் ஜெட் வேகத்தில் போக ஆரம்பிச்சிட்டாரு. அட்டி பிரித்து எடுத்துட்டாரு. பும்ராவை மட்டும் அவருக்கு ஒதுக்கிட்டாருங்க. நீ வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து அவரை வந்து ஒதுக்கிட்டு அவர் ஓவர் மட்டும் சைலண்டாக சிங்கிள் எடுத்து அந்த பக்கம் போயிடுறாரு. மற்றபடி எல்லா பவுலரையும் வச்சு வாங்கிட்டாரு தலைவன். சிஎஸ்கே பட்டறையிலேருந்து வந்தவர் தான். ஓகே ஃபைன், என்ன பண்ணுறது, சூப்பராக ஆடிருக்காரு. பேக் டு பேக் 50s. நான் நினச்சேன் 100 போட்டுவார். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 14 ரன் தான் இருந்துச்சு. அப்போ போய் அவுட் ஆகிட்டாரு சமீர் ரிஸ்வி. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் செட்டுங்க, செம்ம செட்டாக இருக்காங்க. ஆன் த அதர் சைடு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நினச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 200-220 ஸ்கோர் தான் நினச்சேன். ஏன்னா ரோஹித் சர்மாவும் ரிக்கில்டனும் போன மேட்ச் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கட்டியிருந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் சொதப்பல் தான் சொல்லணும் ரெண்டு பேருமே. அப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து அடிச்சிட்டாரு. எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு 160 டோட்டல் தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ஹர்திக் பாண்டியாக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு கார்பின் பாஷ் எடுத்து வந்ததுக்கு பதில் ட்ரெண்ட் போல்ட்டே எடுத்து வந்திருக்கலாம். அவங்க தேவையில்லாமல் போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. ட்ரெண்ட் போல்ட் எடுத்து வந்திருந்தாங்கன்னா அவங்க பும்ரா அண்ட் போல்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது வீணாக போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்களும் ஒரு மேட்ச்சில் ஒன்றா இருப்பது இல்லைங்க. வில்ஜாக்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காக ஆயிரும் அவங்களோட ஓவரால் லைனப்பு. ஷர்துல் தாக்கூர் நேற்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டாரு. ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறது அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்பின்னர் இல்லைங்க. மார்க்கண்டே வச்சு போகிற ஒரு 2 மேட்சுமே அடி வேண்டாம். இந்த மேட்ச் 2 ஓவர் 20 ரன்னுக்கு விட்ட போயிட்டார். சாண்ட்னருமே ஓகே தான் இன்னைக்கு மேட்ச்சில். ஸோ அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இல்லாதனால மேபி வில்ஜாக்ஸ் வந்து அது வந்து ஷார்ட் இட் அவுட் ஆயிரும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. உங்கள் கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் மேபி வேறு ஏதாவது லைனாக போயிருந்துருக்கலாம், இல்லை டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை.